வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமா வேறு, அரசியல் வேறு. அது பல வகையில் தெரிந்தாலுமே கூட இன்னும் பல நடிகர்கள் உணர்ந்து கொண்டதாக சொல்ல முடியாது. இப்போ கூட பாருங்க, சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போக போதோ தெரியல. இப்போ சமீபத்தில் இந்திய ஜனநாயக கொடி அப்படின்னு சொல்லி போட்டு மன்சூர் அலிக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரன் பண்ண போறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். இந்த மாதிரி ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் அதை கொண்டு செலுத்தணும் இல்லையா? சினிமாவில் ஒரு ஷாட்டு தவறாக வந்துருச்சு அப்படின்னா உடனே கரெக்ஷன் பண்ணி வேற ஷாட் எடுத்துக்கலாம். அரசியல் அப்படி கிடையாது. ஒரு தடவை தவறு செஞ்சுட்டா அப்படின்னா கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. மக்களாக கரெக்ஷன் பண்ணினா தான், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ராத்திரியில் இருட்டுக்குள்ள உட்காந்து சினிமா பார்க்கலாம். ஆனால் வெளிச்சத்தில் விதை தூவக்கூடியதான் அரசியல். இது பல நடிகர்களுக்கு தெரிவதில்லை. அதன் அடிப்படையில் சரத்குமார் 17 வருஷமா கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆமா, சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு அதை பாஜகவோட இணைச்சிட்டாரு. அதுல ஏகப்பட்ட உறுப்பினர் இருந்தாங்க. ஆமா, ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க. அதுல கூட கூட்டணி சம்மந்தப்பட்டது, விஷயம் சம்மந்தப்பட்டது எல்லாருமே அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் தான் விரும்பினாங்க. பாஜகவோடு எந்த ஒரு நிர்வாகிக்கும் ஆசையே கிடையாது. அப்ப கூட அந்த கூட்டத்தில் சொன்னார், ஆமா, என் பொண்டாட்டி கூட கேட்கிறா, ஆமா, நீங்க இன்னும் முதலமைச்சராக இருக்கிறீங்க, இன்னும் மச்சிருச்சு மாமியா எல்லாருமே கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லி அந்த நேரத்தில் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆனார் சரத்குமார் நடிகர். இது சூரிய வம்சம் கிடையாது, நாட்டாமே கிடையாது. ஏன்னா சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆமாம், அது இன்னைக்கு சரத்குமாருக்கு தெரியும். ஆமாம், அவரு சினிமாவில் கோல வச்சுட்டார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 1990 சினிமா நடிக்க ரொம்ப அற்புதமாக வந்தார், நட்சத்திரமாக மின்னார். அப்புறம் 1996 திமுக சார்பாக தோல்வி அடைஞ்சார் நின்று நெல்லையில். இப்போ 2001 திமுக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஆமாம், அது சம்மந்தமாக அடிக்கடி போயிட்டு வந்தாங்க. அப்போ 2006 என்ன ஒரு மனநிலையை தெரியல, அதிமுகவுக்கு இணைஞ்சிட்டார். ஆமாம், தன்னோட ஒய்ஃபோட அதிமுக இணைஞ்சாரு. அப்புறம் ராதிகா அதில் கட்சியை நீக்கப்பட்டாங்க. அப்புறம் அவரும் சேர்ந்து வெளியேறிட்டாரு. அப்புறம் பார்த்தாரு, சரி நம்முடைய சக்தி மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குன்னு இவராக நினச்சிக்கிட்டாரு. அப்போ 2007 சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. இப்போ 2009 பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டாரு. அப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு தென்காசியில் வெற்றி பெற்றார். ஆமாம், அப்போ 2016 அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவரு தோல்வி அடைஞ்சார், திருச்செந்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டேன். ஏன்னா அந்த பக்கம் தான் தென் மாவட்டம் சம்மந்தப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், மற்றபடி தென்காசிக்கு தான் இவருக்கு மதிப்பு அதிகம். அந்த மாதிரி உள்ள விஷயம். அவருடைய சமூகங்கள்லாம் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அவருக்கு ஓட்டு அதிகமாக விட வாய்ப்பு இருக்குது. அவர் அடிப்படையில் கட்சி ஆரம்பித்தார், ஒன்றும் செட் ஆகலை. கூட்டணிங்கிற சமயத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் எம்எல்ஏ கான்செப்டுக்கு வந்தார். அப்புறம் 2021 கமலோட கூட்டணி வச்சு ஏகப்பட்ட தொகுதியில் போட்டிக்கிட்டார். ஏன்னா ஒரு 34-35 தொகுதி நினைக்கிறேன், 33 தொகுதி நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டார், எதுலையுமே ஜெயிக்கல. அதோட ஃபினிஷிங் முடிஞ்சது. அப்புறம் பார்த்தாரு, ஆமாம், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்னடா அப்படி கான்செப்ட் வைக்கிறது எல்லா நிர்வாகிகளும் சொல்லிட்டாங்க. ஆமாம், அதிமுகவோட கூட்டணி வைங்க, பாஜகவோட தான் அப்படின்ட்டாங்க. இவர் மண்டை ஆட்டிக்கிட்டு போயிருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ராத்திரியில் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு 2 மணிக்கு தன்னுடைய மனைவியான ராதிகாட்ட கேட்டாங்க. ஆமாம், அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் பாஜகவோடு கூட்டணி சேரலாம்னு இருக்கேன் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் முடிவெடுத்தா சரியாக தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா மிட் நைட் 2 மணிக்கு மனைவிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டோன்னு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க.
நீங்க முடிவெடுத்த, ஏன்னா இவர் நாட்டாமையா வந்து நடிச்சவர் தான், உண்மையிலே நாட்டாமையெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து உண்மை என்பது வேறு, போலி என்பது வேறு. வேஷம் போட்டு கேமரா முன்னால் எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட பேர் தோல்வி அடைந்ததான் சரித்திரம் இருக்கவுடைய நடிகைகள், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன் பாக்யராஜ் கூட கட்சி ஆரம்பிச்சார், எங்க இருக்காருன்னே தெரியல. அடிக்கடி போலாம், விஷால் கூட கட்சி ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அது பல நடிகர்களுக்கு தெரியவில்லை. ஆமா, காலம் வந்து அது உணர்த்திடும். அந்த வகையில வந்து சரத்குமாரை வந்து உணர்த்திடுச்சு. அப்புறம் நைட்ல முடிவு எடுத்த உடனே ராதிகா அம்மையார் சொல்லிட்டாங்க, ரைட்டு, நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா சரியா தான் இருக்கும், நாட்டாம ஆமா தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை மாத்திட்டேன். எல்லாம் நினைச்சிட்டாங்க நிர்வாகிகள்லாம், சரி பாஜகவோட கூட்டணி சேர போறாரு. அதுக்கு பல எதிர்ப்புகள். ஆனா அங்க போனால்தான் தெரியுது பாஜகவோடு தன்னுடைய கட்சி இணைக்க போகின்றார் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே ஒரு சமத்துவ மக்கள் கட்சி சேர்ந்தவர் வந்து இளஞ்செழியன் அப்படிங்கிற நிர்வாகி ரொம்ப கஷ்டம் போட்டுருக்கிறார். ஆமா, ஒழிக ஒழிக சரத்குமார் தலைவராக இருக்கிற லாயக்கட்டவர்கள் கூட கமலாலயத்துக்கு சத்தம் போட்டிருக்கிறார். அது அங்கே பிரச்சனை ஆகிருக்கு. அப்புறம் அதை வந்து அப்படியே பாஜக ஆட்கள் வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க அவரை. அப்போ வந்து நிருபர் வந்து கேட்டாராம், ஆமா என்னங்க உங்க தலைவர் வந்து ராத்திரியில கேட்டாரா தான் மனைவிய, இப்ப வந்து பாஜகவோட கூட்டணின்னு வந்தவர் பாஜகவோட தன் கட்சியில இணைச்சிட்டாரு அப்படின்னா, அதுக்கு அந்த சாமாக்க நிர்வாகி இளைஞர்னு சொன்னாராம், அவரு பொண்டாட்டியை கேட்டு கிடைச்சிட்டாரு, என் பொண்டாட்டியை கேட்க நான் வந்து சாமாக்க இணையாம போய் என் பொண்டாட்டி கேட்க நான் மறந்துட்டேன் அப்படின்னா. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் இடையில வந்து இன்னைக்கு வந்து சரத்குமாரோடைய சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாஜகவோட இணைச்சிட்டார். நம்ம கூட்டணி கிடையாது, இணைந்து விட்டார். கட்சியை நடத்த முடியாது, சாதாரண கிடையாது. ஆமா, சும்மா வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 8 கோடி 12 கோடி செலவு பண்ணிட்டு அப்படியே பந்தாவா போற விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது கட்சி என்பது, அரசியல் என்பது. அதனால வந்து இன்னைக்கு வந்து முடியாத பட்சத்துக்கு வந்து பல விஷயம். இன்னொரு தகவலும் போயிட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய மகள் வரலட்சுமி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு தேசிய என்ஐஏ சம்பந்தப்பட்ட வகையில ஒரு கேஸ் ஒன்று பேலன்ஸ் இருக்கும் போல. அதாவது அவருடைய உதவியாளர் வந்து கேரளாவில் விழிஞ்சியம் கடற்கரையில அந்த ஒரு 300 கோடி போதைப் பொருள் வந்து கடத்தினாராம். யாரு? நடிகை வரலட்சுமி, அவருடைய உதவியாளர். அது யாரு? சரத்குமாரோட பொண்ணோட உதவியாளர் வந்து ஒரு 300 கோடிக்கு ஒரு 300 கிலோ, ஆமா சாரி 300 கிலோ உள்ள வந்து போதையை வந்து போதைப் பொருளை கடத்துறப்ப அவர் சிக்கியிருக்கிறாரு. அது இன்னைக்கு வந்து அவர் சம்மந்தப்பட்டவரை என்ஐஏட்ட கேஸ் இருக்கு. அப்போ அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து யார்கிட்ட உதவியாளராக இருந்தா அப்படிங்கிறப்ப அப்புறம் சொல்லுவார் இல்லையா, நான் நடிகை வரலட்சுமிகிட்ட உதவியாளர் இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ நடிகை வரலட்சுமியும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சம்மன் அமைச்சிருப்பாங்க போல. அந்த அம்மா வந்து நான் வந்து படப்பிடிப்பு இருக்கேன், என்னால் கலந்து கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு படபடப்பு, உணர்ச்சியின்மை, உணர்ச்சி வசம், அப்புறம் மன அழுத்தம் ஏற்படுமா இல்லையா? இதை அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு, சரத்குமார்கிட்ட. உடனே அது சம்மந்தமா அண்ணாமலை இருக்கிறார் இல்லையா, அப்புறம் அங்கே பெரியவங்கள்ட்ட பேசக்கூடிய சமயத்தில் மத்திய பாஜகட்டாங்க. சரி, அவங்க தானே ஆட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாமே பாஜக சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒன்றும் கஞ்சா கடத்திய பேர்வழிகள், போதை பேர்வழிகள், மற்றபடி ரவுடி சம்பந்தப்பட்ட பேர்வழிகள். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் கூடாரமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க இதான் வந்து வளரக்கூடிய நேரம், எல்லாத்தையும் சேர்த்திக்குவாங்க, அப்புறம் பின்னால வந்து களை எடுப்பாங்க. அப்ப வந்து அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆமா, அவரை பார்த்து இது சம்பந்தமா இப்படி தகவல் போயிட்டு இருக்கு. நடிகை வரலட்சுமி ஆமா மிரட்டப்பட்டாரா, மற்றபடி சரத்குமார் வந்து பணிந்து செஞ்சு விட்டாரா, பயந்து விட்டாரா பார்த்தாங்க. ரைட்டு, ஓகே, இது எதுக்குலாம் வம்பு அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து உதவியாளர் சம்பந்தப்பட்ட வகையில் வந்த விஷயம் அப்படிங்கிற எடுத்துக்கிறதா. மற்றபடி நடிகை வரலட்சுமி இது தலையிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அவருடைய நடிகை வரலட்சுமி சம்பந்தப்பட்ட அவர் உதவியாளர் விசாரிச்சா துண்டா சொல்லி போடுவாரு. ஆமா, இல்லைங்க நான் 300 கிலோ போதையை கடத்துறேன் மற்ற சோன்ஸ், அப்புறம் நடிகை வரலட்சுமி உள்ளூடுங்கிற மாதிரி சொல்ல போறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு வகையில
ஆமாம், நடிகை வரலட்சுமி, சரத்குமார், ராதிகா குடும்பம் வந்து மிரட்டப்பட்டு விட்டது அல்லது வந்து பழிந்து விட்டது பாஜகவுக்கு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பார்த்தாரு, சமத்துவ மக்கள் கட்சி வேணாம், ஒன்றும் வேணாம்ப்பா, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு சமாதானமே போச்சு, கட்சியை வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சமத்துவ மக்கள் கட்சியே கிடையாது. 17 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தாரு. ஆமா, 5 விசா பிரயோஜனம் கிடையாது, பாவம். அதை நம்பி எத்தனையோ நிர்வாகிகள் வந்து பொண்டாட்டி ஓட்டிட்டு பிள்ளையை ஓட்டிட்டு எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டிப்பாங்க. அவங்க நினைச்சு பாருங்க, சமத்துவ மக்கள் கட்சி இவர் வந்து என்ஐஏக்கு பயந்து, மற்றபடி பாஜகவுக்கு பயந்து இணைச்சாரா, மற்றபடி இவர் சொந்த தொண்டை சொந்த நிலைப்பாட்டின்படி இணைச்சாரா, காசு இல்லைன்னு இணைச்சாரா, பற்றாக்குறையா, அதெல்லாம் அப்புறம் விட்டுருக்கேன். ஆனா அவரை நம்பி எத்தனை நிர்வாகிகள் வந்து பின்னால போயிருப்பாங்க. 8 மாசத்துக்கு முன்னால கூட்டம் மாநாடு மாறுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை வெளிப்பாடாங்க. அது எத்தனை பேர் பொண்டாட்டியை ஓட்டு போட்டு பிள்ளையை ஓட்டு போட்டு வந்து இணைச்சு அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்முடைய தலைவர் சரத்குமார் அவர் பின்னால போனால் நமக்கு பின்னால போஸ்ட் கிடைக்கும், நம்ம பெரிய ஆளாக எடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் தன்னுடைய சொந்த செலவுல போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. அந்த காசெல்லாம் வந்து சரத்குமார் கொடுத்துருவாரா? பாஜக வந்து பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதா தெரியாது. இருந்தாலுமே கூட அந்த போஸ்டர் விட்ட நிர்வாகிக்கு வந்து சரத்குமார் வந்து பெரிய அமௌண்ட் கொடுப்பாரா? இந்தாப்பா பெரிய அமௌண்ட் வந்து பிரிச்சு கொடுப்பாரா? இல்லையா? பாவம். அந்த தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள், அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், காசு என்ன குப்பையில கிடக்குது. இதெல்லாம் வந்து சரத்குமார் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நினைச்சு பார்க்கணும். ஆமா, உங்களை நோக்கி வரக்கூடியவங்க, உங்களுக்கு கூட மாசு இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து நாட்டாமைங்கிற அந்த படத்தின் பேர்ல சூரிய வம்சம் பேர் எது பெருசா ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கிடையில எர்ணாவூர் நாராயணன் வந்து கட்சி வேறுபாடு அவர் தனி பிரிச்சுட்டு போயிட்டார். சமத்துவ ஜனநாயக மக்கள் கழகம் என்னமோ சப்ஜெக்ட்ல அவர் பிரிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவரு இன்னைக்கு வியாபாரிகளுக்கு சரத்குமார் துரோகம் செய்து விட்டார் என்று அவரு பேட்டி கொடுக்குறாரு. அவராது பரவாயில்ல, இன்னைக்கு கட்சியை ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சரத்குமார் அப்படி இல்லையே, ஒரு ஸ்டெடி இல்லாம அதிகப்படியான ஆசையின் வெளிப்பாடா, மற்றபடி பணப்பற்றாக்குறையா, என்ஐஏ அதனுடைய மிரட்டலா, பாஜகவுக்கு அடிபணிந்து விட்டாரா, இதெல்லாம் பல கேள்வி இருக்கு. புரியுதுங்களா? மகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கட்சி இணைத்து விட்டாரா, தன்னையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இணைத்தாரா, இல்ல பல கேள்வி இருக்கு என்னைக்கும். ஆனா ஒண்ணு, அனைத்துமே வந்து அவரை நம்பி இருந்த நிர்வாகிகளுக்கு தான் இன்னைக்கு பயங்கரமான ஆட்சி. உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இது ஒரு விஷயம். ஆமா, இவர் வந்து கட்சியை கூட்டணிக்கு போனதை கூட இணைச்சிட்டாரு. ஆனா கமல் அப்படி இல்லை. ஆமா, அவரு தான் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க, இவரால் கட்சி நடத்த முடியல, அரசியலுக்கு சினிமான போயிட்டு இருக்கிறாரு, பிக் பாஸ்ல போயிட்டு இருக்காரு, இவருடைய கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. ஒருவேளை அவர் ஏதோ ஒரு திமுகவோடு தன்னை இணைத்து விடுவாரோ, தன்னை கட்சி இணைச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் போச்சு. ஆனா அவரு அப்படி இல்லை, நேரா போனாரு, கட்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு 2020 சம்பந்தப்பட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். 2026ல ஆமா, அப்ப வந்து ராஜ்யசபா சீட்டு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்ப எம்பியா இருப்பாரு. அப்ப 2026ல திமுகவுல நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவார் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அதுல வந்து ஏகப்பட்ட சீட்டு கிடைக்கும். ஏன்னு கேட்டா கமல் ஆசைப்பட்டது கோவை. ஆமா, அதான் மிகப்பெரிய ஒரு தகவல். கமல் ஆசைப்பட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தல் போட்டிடணும் அப்படின்னு கான்செப்ட். அவங்க வந்து பெரம்பலூரை சொன்னாங்க. மற்றபடி வந்து இவர் இன்னும் டென்ஷனை எதிர்பார்த்தாரு, இன்னும் மதுரையை கூட எதிர்பார்த்தாரு. ஏன்னா இது எல்லாமே சிபிஐ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி விட மாட்டாங்க. அதனால வந்து நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்ட்டாரு. அது சொல்லப்பட்ட உதவி செய்தி திட்டத்திலாம் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் கொடுத்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு, எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலுக்கு முடிவு வந்து, சரி நான் வந்து உங்களுடைய திமுகவுக்கு எல்லாம் எங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அப்போ அதுக்கு என்ன ஒரு பரிசு அப்படிங்கிறப்ப ராஜ்யசபா சீட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட்சி இருக்கு, பரவாயில்ல. சமக அவுட்டு, சமத்துவ மக்கள் கட்சி அவுட்டு. ஆனா மக்கள் நீதி மையம் மானியமா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமா, மற்றபடி 2026 திமுகவோட கட்டாயமாக, ஏன்னா அன்னைக்கு வந்து அவர் எம்பியா இருப்பார். 2025 ராஜ்யசபா சீட்டு கையில வாங்கியாச்சு. அப்ப 2025 சட்டமா இது நாடாளுமன்றத்துக்கு போவார். யாரு? நடிகர் கமல்ஹாசன். ஆமா, கட்சி உயிரோட இருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அப்ப திமுக கூட்டணி கன்ஃபார்ம்.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆமாம், ஏன்னா அரசியல் சொல்லவும் முடியாது. ஆனால் கட்டாயமாக வந்து 2000 அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் வெளியே தெரியாது. அப்போ வந்து இணைக்கக்கூடிய அளவுக்கு போனவர் இணைந்து விட்டார். ஆனால் இணையக்கூடிய அளவுக்கு போனவர் தன்னை கட்சியவே இணைத்து விட்டார் என்பது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஆமாம், இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து இதை பார்த்து இருக்கக்கூடிய பல அன்பர்கள் எல்லாம் வந்து புதிதாக யார் கட்சி ஆரம்பித்தாலுமே சரி, ஆமாம், ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக்குங்க, பொண்டாட்டி பிள்ளையை பாதுகாத்துக்குங்க, பொருளாதாரத்தை பாதுகாத்துக்குங்க. நம்ம பழைய கட்சிகள் என்பது அவங்கள ஊட்டிட்டாங்க. திமுக, காங்கிரஸ், மற்றபடி விசிகே, மற்ற சிபிஐ, சிபிஐஎம், இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. யார் என்ன கான்செப்ட் வந்தாலும் அவங்க கிளீனாக நிலைத்து நிற்கக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்கள தன்னுடைய கட்சி எந்த ஒரு கட்சி இணைக்கக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது. கூட்டணின்னு போவாங்க அவ்வளோ, மற்றபடி வந்து இணையவெல்லாம் மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், திருமாவளவன் ஐயாவெல்லாம் வந்து பைக்கை பிடிச்சாருன்னா 3 மணி நேரம் போகிறதே தெரியாது. அதே மாதிரி திமுக சம்மந்தப்பட்டவர்கள் துரைமுருகன்லாம் பேசுறதுலாம் பயங்கரமாக ஜோக் அடித்து பேசுவார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அற்புதமாக பேசுகிறார் பையன், சும்மா சொல்லுவாங்க. சிபிஐஎம் அவங்க கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வரலாறு தான் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் சிபிஐஎம்லாம். அதனால் வந்து இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறோம், யாராக இருந்தாலும் சரி, அவன் புதுசாக ஒருத்தர் கட்சியாக அமைக்கிறது பின்னால் போயிடாங்க. போனால் பொண்டாட்டி புள்ள உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கனால அது சொல்லிட்டார் கமல், நம்ம எங்கு கை கொடுக்க வேண்டுமோ நான் அங்கு கை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஆமாம், ஒரு 2-3 வாரத்துக்கு மூலம் கை சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அது போய் இன்னைக்கு கையை மட்டும் திமுக கொடுத்துருக்கிறாரு. பார்ப்போம். ஆமாம், அவருடைய வெற்றி சம்மந்தப்பட்டு ராஜ்யசபா அது கன்ஃபார்ம் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி சரத்குமார் எந்த அளவுக்கு வெற்றி வர போகிறார், அவர் எந்த தொகுதினா விருதுநகர் தொகுதியை கேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அங்கேயே ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, டாக்டர் வேதா அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இருந்துட்டு இருக்காங்க சரத்குமார். ஆமாம், நான் தான் வந்து இங்கே மிகப்பெரிய போட்டியிடுவேன், எனக்கு சீட்டு தரணும் அப்படின்னு ட்விட்டரில் பதிவு போட்டுருக்கார் டாக்டர் வேதா அப்படிங்கிறவர், பாஜகவை சேர்ந்தவர். அதனால் வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிக்க காத்திருக்கு. அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து 170 சமம் எந்த விஷயம் சமய சாதின்னு பிரிவு 170 கோவிலை கட்டி நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம், பலருக்கு உதவி செஞ்சுருக்கோம். அதனால வந்து எனக்கு கட்டாயமாக சீட்டு தரணும். ஆமாம், இல்லாவிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட டோல்கேட்டை சொல்லி நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆப்போசிட்டாக அவர் ட்விட்டர் பதிவு போட்டு, இத்தனைக்கு பாஜக நிர்வாகி அவர். ஆமாம், அதனால் வந்து விருதுநகர் சம்மந்தப்பட்டவர்களை சரத்குமார் போட்டிக்கிட்டாரு, கட்டாயமாக தோல்வி என்பது உறுதி. ஏன்னா பாஜக சம்மந்தப்பட்டவங்களே வந்து சரத்குமாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் சரி, ஆமாம், அரசியல் என்பது வருங்காலங்களில் ரொம்ப அதை கோலோச்சுவது என்பது கஷ்டமான ஒரு விஷயம். அதனால வந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களும் மற்றபடி வீடு சொல்லிக் கொள்வது, ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னு பின்னால போவது பெரிதல்ல, உங்களுடைய கொண்டாட்டிக்குள்ள உங்களுடைய பொருளாதாரத்தை மொத்தம் காப்பாற்றிக்கங்க, மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஆமாம், மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.